ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி முடக்கத்தான் கீரையை வச்சு எப்படி சத்தான இட்லி தோசை எல்லாம் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல சுத்தம் பண்ண முடக்கத்தான் கீரை 1 கப் எடுத்துக்கலாம். ஸோ அது கூட 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட்டை இட்லி மாவு கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை கலந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இட்லி மாவில் உப்பு சேர்த்துருப்போம். இதை கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பத்தாமல் இருக்கும். அவ்வளோதாங்க, மாவு ரெடி. இப்போ எப்பயும் இட்லி ஊற்றுற மாதிரி இட்லி தட்டில் ஊற்றி 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். ஸோ இந்த இட்லி தோசை சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட்னா, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு முழங்கால் வலி இருந்தாலும் அந்த பிரச்சனை சரியாயிரும். முழங்கால் வலி மட்டும் இல்லை, எலும்பு தேய்மானம், நரம்பு தளர்ச்சி அந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணும். அதனால் முடிஞ்ச வரை வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இந்த கீரையை உணவில் சேர்த்துக்கோங்க. தோசை மாதிரி சாப்பிட்லாம், இல்லை சூப் மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, நம்ம இட்லி ரெடி ஆயிடுச்சு. ஸோ எடுத்துகிட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட கசப்பு தெரியாது. நம்ம நார்மல் இட்லி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். முடக்கத்தான் தோசை பண்ணுறதுக்கு அந்த இட்லி மாவில் இன்னொரு 1/4 கப் தண்ணி விட்டு நல்லா கலந்துருங்க. அதுக்கப்புறம் கல் சூடானதும் தோசை ஊற்றுங்க. ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பச்சை மாவெல்லாம் வெந்துடும். ஸோ அந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விட்டு நல்லா முருகலாக ஆனதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. இந்த தோசை எப்பயுமே உங்களுக்கு ரோஸ்ட் மாதிரி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மொத்தமாக ஊத்தப்பம் மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கசப்பு தெரியும். 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போடுங்க. அதுவும் நல்லா ரோஸ்ட்டாக இருந்துச்சுன்னா மடித்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம மொறு முடக்கத்தான் கீரை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதையும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் வேணும்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.